பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம பழனி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம சுகன்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம கடையை நல்லபடியாக நடத்துவோங்க. நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்காக இப்போ வரைக்குமே யோசிச்சுட்ருக்கீங்க? அதான் காலையிலேயே சக்திவேல் மாமாவும் முத்துவேல் மாமாவும் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க இல்லைன்னா இருந்துட்டு போகிறாங்க, நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ உறுதுணையாக நிற்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்காக இனிமேல் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணனுங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த பாண்டி அண்ணன் உங்களை ஏதாவது வேலை வாங்கிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சாங்களே தவிர உங்களுக்குன்னு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லைங்க. தயவு செஞ்சு உன் அக்காவோட குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு பிறந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஒரு நல்ல நிலமையில இருக்கணும் இல்லைங்க. அப்போது பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு, பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்குன்னு இப்படி நிறைய விஷயத்துக்கு நமக்கு பணம் தேவைப்படுதுங்க. இப்படி நடந்ததுமே சந்தோஷம்தான் நினச்சிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக நம்மளை கடையை நல்லா நடத்த விட மாட்டாங்க. இல்லை உங்களை அந்த வீட்டிலே எப்போவுமே அதாவது கடைசி வரைக்கும் உங்களை அடிமை வேலையவே பார்க்க வச்சுருந்துருப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்காமல் இப்போவே நம்ம அந்த வீட்டை விட்டு விலகி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் இல்லைங்க. கொஞ்சமாவது நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இனிமேல் உங்கள் அக்கா, உங்கள் மச்சான் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு யாரை பற்றி யோசிக்காதீங்க. யாராவது உங்களை பற்றி யோசிச்சாங்களா? இந்த செந்திலும் தான் ரொம்பவே சுயநலமாக நடந்துக்கிட்டான். அது உங்களுக்கு தெரியும்ல. வேலை கிடச்சதுமே ஏதோ பெரிய டான் மாதிரி ஓவராக சீனை போட்டுக்கிட்டான்ல. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிடக்கூடாது, கூட்டு குடும்பத்தில் இருந்தோம் அப்படின்னா பணமெல்லாம் செலவாயிடும் அப்படின்றதுக்காக எவ்வளோ டக்கராக அவங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டாங்க அந்த செந்திலெல்லாம் உன்னை வந்து கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செஞ்சான். அவன்லாம் ஒரு ஆளாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பழனி இருந்துட்டு, வேண்டாம் சுகன்யா, அதெல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு, ஏங்க நான் சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது? நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். செந்தில் ஏன் எல்லாரையும் விட்டுட்டு தனி கொடுத்தனும் போகணும்? பணத்தை மீத்துறதுக்காக தானே. அவர் மட்டும் அதே மாதிரி எங்கேயாவது எடுபிடி வேலை செய்வாங்களா? வேலையை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமல் மற்றவங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வருவாங்களாங்க? யாருக்குமே அந்த மனசு வராது. ஆனால் உங்களுக்கு அந்த மனசு இருந்திருக்கு. அந்த குடும்பத்துக்காக 30 வருஷம் உழைச்சிருக்கீங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட யாருமே நினச்சி பார்க்காம அவங்க எல்லாருமே உங்களை நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பற்றின நினப்பாவே நீங்கள் இருக்காதீங்க. அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், உழைச்சி காட்டணுங்க. நம்ம செட்டில் ஆகிருக்கணும் அவங்க முன்னாடி. இதுக்கெல்லாம் நம்ம உழைச்சாதாங்க முடியும். இத்தனை வருஷமாக அந்த வீட்டுக்கும் கடைக்கும்னு சொல்லிட்டு உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் மறந்து விட்டுட்டு தொலைச்சிட்டு தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணுங்க. அதுக்காக நீங்கள் நம்ம கடையில் நல்லா வேலை செய்யணுங்க. நான் உங்களை மட்டுமே வேலை வாங்கிக்கிட்டு நான் ஒன்றும் சேர் மேலே ஒன்றும் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லைங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து உழைச்சி முன்னேறுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலையும் கரெக்டு தான் சுகன்யா. செந்தில் கூட தான் தனி கொடுத்தனம் போனான். அதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவனை தனி கொடுத்தனம் அனுப்பவே கூடாது, ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என் அக்கா கூட நினச்சிச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பிள்ளைங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்கணும், எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா கூட தான் நினச்சிச்சு. ஆனால் அக்காவோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டு அவன் தனி கொடுத்தனும் போக தான் செஞ்சான். அவனுக்காக எல்லாமே பார்த்து பண்ணிக்கிறான். ஆனால் என்னை பற்றி யாருமே நினைக்காமே போயிட்டாங்கல்ல. நானுமே என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்த்தது கிடையாது. என் அக்கா, என் மச்சான் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்காகவே நான் மனசு ஃபுல்லாக நினச்சிக்கிட்டும் இருந்திருக்கிறேன். அவங்களுக்காகவே வேலையும் செஞ்சு கொடுத்துருந்துருக்குறேன் போல். இப்போ வரைக்குமே நான் என்னை யோசித்து கூட பார்க்கல. நீ சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது சோனியா. இனிமேல் நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என் மண்டைக்கே உரைக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. எப்போவுமே நீ இப்படியே இருங்க. மற்றவங்களுக்காக யோசித்து நீங்கள் பட்ட அவமானம் எல்லாமே போதும். அவங்க உங்களை பற்றியெல்லாம் யாருமே கவலை கூட பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்கங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது
நம்ம கோமதி காய் வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பழனி ஞாபகமாகவே இருக்குது. எப்போ பாரு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நம்ம முந்தானியவே பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பானே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் நடந்ததுமே என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே வந்துட்டான். நமக்காக அவன் எம்புட்டோ விஷயம் செஞ்சுருப்பான். அவனை போயிட்டு காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. ஐயோ, அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தவிச்சு அடிச்சுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எதிரில் நம்ம சரவணன் வராங்க. நடு ரோட்டில் நம்ம கோமதி பழனி நினப்பில் போகவும் நம்ம சரவணன் பார்த்துட்டு, அம்மா என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஓரமாக இழுத்துட்டு வராங்க. பாத்தியம்மா, அங்கே எம்புட்டு பெரிய லாரி போகுதுன்னு சொல்லிட்டு நீ என்னமோ ஏதோ ஒரு நினப்பில் நீ பாட்டுக்கு நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்னம்மா பண்ணியிருப்பேன்? அப்பா தாங்குவாரா? ஏம்மா இப்படி கவனக்குறைவாக இருக்க? நீ காய் வேணும் அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. உனக்கு என்னென்ன காய் வேணும் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கோமதியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லடா சரவணா, பழனி நினப்பாவே இருக்குது. எப்போவுமே என் கூடவே இருந்தான். பிறந்ததுலேருந்து நாங்கள் ஒரே வீட்டில் வளர்ந்தோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் என் பின்னாடியே வந்துட்டான். இப்போ வரைக்குமே அவன் நம்ம குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் எனக்காகவும் எம்புட்டோ விஷயத்த செஞ்சுருக்கான்டா சரவணா. ஆனால் அவனை நம்ம எல்லாருமா சேர்ந்து காயப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. டேய் சரவணா, நான் பழனியை பார்த்து பேசவாடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேண்டவே வேண்டாம்மா, அப்படிதான் போயிட்டு நீ மாமா கிட்ட பேசிட்டு போகிற. அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடுதான் பெரிய பிரச்சனையே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீயும் வீட்டுக்கு வராத, உன் தம்பி கூடயே போடுன்னு சொல்லிட்டு சொன்னாலையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பழனி மாமா மேலே அம்புட்டு கோவமாக இருக்காங்க அப்பா. கடையில் வியாபாரமே ரொம்பவே டல்லாதாம்மா இருக்குது. அந்த கோபம் வேற அவங்களுக்கு. தயவு செஞ்சு பழனி மாமாவை இது பார்த்து பேசி தொலைச்சிட்டு போகிற. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான். அப்பா ருத்ர தாண்டவம் ஆடிடுவார். சரியாம்மா? சரி வாம்மா, நான் உன் கூடவே வந்து உனக்கு காய் வாங்கி கொடுத்து உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணர் சொல்கிறாங்க. டேய் வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ பத்திரமா போவில்லம்மா. இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. நீ ஏதோ ஒரு நினப்பில் அதுக்கப்புறம் நடு ரோட்டில் போவ. எவனாவது வந்து மோதிட்டானா என்னம்மா பண்ண முடியும்? நான் உன்னை விட்டுட்டு வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்லவும், டேய் எனக்கு எல்லாம் தெரியும், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம சரவணனுமே அங்கேருந்து போயிடுறாங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நம்ம கோமதியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம கோமதி ஹலோன்னு சொல்லாமல் கூட பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அத்தை, ஏன் அத்தை, எதுக்காக அத்தை அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும், என்னத்தம்மா சொல்கிறது, எனக்கு பழனி ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு உண்மையாகவே அவன் கூட பேசணும்னு சொல்லிட்டு மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னத்த, அதான் மாமாவை வீட்டை விட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து துரத்தி அடிச்சிட்டோமே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு பழனி சித்தப்பா கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாமாவுக்கு கோவம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா. ஆனால் என்னால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியலடி. என்னமோ ஆத்திரத்துலேயும் கோவத்துலேயும் அவனை 4 கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்டு அவன் மனசை காயப்படுத்தி அனுப்பிட்டேன். ஆனால் என் மனசெல்லாம் அவன்கிட்ட தாண்டி இருக்குது. அவன் கூட பேசணும், அவனுக்கு சாப்பாடு பரிமாறி விடணும். அவன் நினப்பாவே இருக்குடி எனக்கு. அவன் எனக்காக எம்புட்டோ விஷயத்த செஞ்சுருக்கான். எனக்காக அவன் வாழ்க்கையவே அர்ப்பணித்த மாதிரி தாண்டி. அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என் பின்னாடியே தான், என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். என் குழந்த மாதிரி மீனா அவன். ஆனால் இப்போ இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா. அவனும் வேணும்னு தானே நம்ம கடைக்கு முன்னாடியே கடையை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ சித்தப்பா மேலே தப்பு இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா சித்தப்பாவுக்கே அந்த இடத்துல தான் கடை ஓப்பன் பண்ணுறோன்ற விஷயமே தெரியாதான். அவருமே இது கதிர்கிட்ட சொல்லியிருக்காரு. கதிரும் ராஜியும் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. எனக்குமே அப்படி தான் தோணுது. உங்கள் அண்ணனுங்க தான் ஏதோ ஒரு சதி வேலையை பண்ணி அந்த இடத்துல கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி பழனி சித்தப்பா மேலே எந்த தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனுங்க கூட பழனி சித்தப்பா சண்டைலாம் போட்டிருக்காராம். நான் இந்த கடையெல்லாம் நடத்த மாட்டேன், என் மச்சானுக்கு எதிராக நான் எப்போவுமே நிற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டாக சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கே அந்த விஷயத்த, அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக வந்திருக்காரு.
அவரை பேசவே விடாமல் அவரை வீட்டை விட்டு துரத்துனது நம்ம மேலே தான் அத்தை தப்பு. பாவம் பழனி சித்தப்பா கடையில் எம்புட்டு வேலை செய்வாங்க தெரியுமா? அப்போவுமே நம்ம மாமா பழனி சித்தப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அத்தனை திட்டுமே வாங்கிக்கிட்டு சம்பளமே வாங்காமல் இத்தனை வருஷமாக அவங்க நம்ம குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் உழைச்சிருக்காங்க. அவங்கள போயிட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டோமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ஃபீல் பண்ணுறாங்க. மீனா எனக்கு ஒரு உதவி செய்வியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க. சொல்லுங்க அத்தை, அதை எதுக்காக ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த விஷயத்த செஞ்சிட மாட்டேன்னா என்ன? எதுக்காக இப்படியெல்லாம் என்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நீயும் நானும் பழனியை பார்த்து பேசிட்டு வந்துடலாமாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஆச்சு அத்தை. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு வந்துடலாம் மீனா. ப்ளீஸ் மீனா, ஒரு 2 வார்த்தை நான் பழனியை பார்த்து பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக நான் பழனி கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த, இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். எப்படின்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு. ஏய் மீனா ப்ளீஸ்டி, அவங்க கூட பேசணுன்னு என் மனசெல்லாம் அடிச்சுக்குதுடி. தப்பே பண்ணாமல் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டோம். இப்போது அவங்கக்கிட்ட பேசினாலுமே அவங்க கோவத்தில் இருக்கிறப்ப எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு பழனியை பார்த்து பேசணும் மீனா. தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போறியா மீனா? ப்ளீஸ் மீனா, உன் கூட நான் வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக வருவேன். ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. சரிங்க அத்தை, உங்களுக்காக நான் இந்த ரிஸ்க்கை எடுக்கிறேன் அத்தை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி, இப்போ நான் எங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. இப்போ மீனாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கோமதியுமே அங்கே வந்துடுறாங்க. மீனாவை பார்த்ததுமே கோமதி கட்டி பிடிச்சிக்கின்னு அழுகுறாங்க. அத்தை அழுகாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். காலப்போக்கில் எல்லாமே மாறிட்டு வந்துடும் அத்தை. நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி, பழனியை நினச்சாவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, நம்ம சீக்கிரமாக போயிட்டு பழனி சித்தப்பாவை பார்க்குறோம், பேசுகிறோம், சட்டான்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நம்ம அவனை பார்த்து பேசிட்டு வந்துடணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இதில் பெரிய ரிஸ்கே என்ன தெரியுமா அத்தை? அந்த கடை நம்ம கடைக்கு எதிரில் இருக்குது அத்தை. அதான் மாமா கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எப்படி போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி, நம்ம இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல கருப்பு பர்தா மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாமா? சரி அத்தை, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். அதே தெருவில் தான் நம்ம கடையும் இருக்குது. அதுக்கப்புறம் மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அப்படிதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேருமா இப்போது நம்ம பழனியோட கடைக்கு போகிறாங்க. இப்போது பழனிக்குமே அடையாளம் தெரியறதில்ல. நம்ம சுகன்யாவுமே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், பழனி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவ, செருப்பு எடு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு வராங்க. என்ன கடைக்கு பொருள் வாங்க வந்தால் பொருளை தான் என்ன வேணும்னு கேட்கணும், ஆனால் நீ பழனி வேணும்னு சொல்லிட்டு என் புருஷன் பேரை சொல்கிற, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தில் முன்னாடி மறைச்சி அதாவது போட்டு வச்சுருப்பாங்களே அதை எடுத்துகிட்டு பார்க்கவும் அப்போ தான் நம்ம அதாவது நம்ம கோமதின்னு அப்படின்ற விஷயம் நம்ம சுகன்யாவுக்கு தெரிய வருது. சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன தாச்சி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம மீனாவுமே பார்க்குறாங்க. என்ன மீனா, நீயும் அத்தாச்சியும் எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பழனியுமே ஒரு மாதிரி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம கோமதி அந்த அளவுக்கு நம்ம பழனி மனசை பேசி ரொம்பவே காயப்படுத்தியிருப்பாங்க. அதனால் பழனி பேசுறதில்ல. உடனே நம்ம கோமதி பழனிக்கிட்ட போயிட்டு, டே பழனி, என்னடா என் கூட பேச மாட்டியா? ஏன் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னை கேட்டது எல்லாமே தப்பு தான்டா, தப்பு தான். என்ன அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே நம்ம பழனி எதுவுமே பேசுறதில்ல. உடனே மீனாவுமே, என்ன சித்தப்பா, அதான் அத்தை இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் பேசலாமே அப்படின்னு சொல்லவும் உடனே
இங்கே சுகன்யா கோவமாக வராங்க. என்ன மீனா, நீயும் அத்தாச்சிக்கு அதாவது ஜால்ரா அடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கியா? ஏன் என் புருஷனை எல்லாருமா சேர்ந்து எம்பிட்டு அவமானப்படுத்துறீங்க, எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, அப்போல்லாம் எங்கே போச்சு இந்த பாசமெல்லாம்? நீங்கள் சும்மா இப்போ நடிக்கலாம் நடிக்காதீங்க. எங்கே உங்கள் கடைக்கு முன்னாடி நாங்கள் கடையை போட்டு நாங்கள் பெரிய ஆளாக வளர்ந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பொறாமையில் இருக்கீங்க. அதனால தான் என் புருஷன் மனசை மாற்றி இந்த கடையவே மூட வைக்கிறதுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக இங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம பழனி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்லறதுக்காக வரல, பழனியை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்தேன். டே என்னடா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா பேச சொல்கிற? அதான் பேச வேண்டியது எல்லாமே நீங்கள் பேசிட்டீங்கல்ல, நீங்கள் எம்புட்டெல்லாம் பேசுனீங்கன்றது இப்போ வரைக்குமே என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன போயிட்டு சந்தேகப்பட்டுட்டீங்களேக்கா? இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன். நம்ம கடையில் எம்புட்டு வேலை பார்த்துருப்பேன். ஒரு நாளாவது எனக்கு சம்பள காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயாவது இல்லை மச்சாங்கிட்டையாவது கேட்டிருப்பேன்னா என்ன? அந்த குடும்பத்துக்காக நான் எம்புட்டு பாடுபட்டிருப்பேன். ஆனால் எல்லாருமா சேர்ந்து என்னை நம்பிக்கை துரோகின்ற பட்டத்தை கட்டி என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டீங்கள. நான் எம்புட்டு காயப்பட்டிருப்பேன், எம்புட்டு அழுதுருப்பேன் தெரியுமா? இப்போ வரைக்குமே எனக்கு சரியாக சாப்பாடு கூட சாப்பிட முடியறதில்ல. ஏன்னா நீங்கள் என்னை நம்பிக்கை துரோகின்னு சொன்னீங்கல்ல, அதை என்னால் இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியலக்கா. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, சித்தப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சித்தப்பா, ஏதோ தெரியாமல் அப்படி தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க சித்தப்பா, உங்கள் கூட பேசணும்னு சொல்லிட்டு அத்தை தான் மாமாவுக்கே தெரியாமல் வந்திருக்கு. 2 வார்த்தை அத்தைக்கிட்ட நீங்கள் ஆறுதலாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி, என்ன மீனா, என்ன நீயும் என் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? என் அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது கையால் பச்சை தண்ணி கூட எனக்கு தராதுன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு என்ன அந்த குடும்பத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டேன்? அந்த குடும்பத்துக்காக உழைச்சதை தவிர மற்ற எதுவுமே நான் தப்பாக அங்கே பண்ணதே கிடையாது. இப்போ தான் உங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. உடனே நம்ம கோமதி வந்து பழனிக்கிட்ட போயிட்டு, டே எல்லாமே தப்பு தாண்டா, ஏதோ நீ நம்ம கடைக்கு எதிரிலே கடை போட்டுட்ட, அதுக்கப்புறம் நம்ம கடை நம்ம தொழில் நல்லா நடக்குமாடா? அதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன்றதுக்காக தான் கோவத்தில் எல்லாருமே அப்படி பேசிட்டோம். அதுக்காக நீ இப்படியெல்லாம் கோச்சுவியாடா? இங்கே பாருடா, நான் உன் அக்கா தானே, ஏன் உன் அக்கா ஏதாச்சும் பேசுனா நீ வாங்கிக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருக்கா, நீ என்ன பேசியிருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்ன அங்கே யாருமே நீங்கள் பேசவே விடலையே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தேன். ஆனால் என்னை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் பேச விடலையே. பேச விட்டுருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. விடுக்கா, நாம் பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். உனக்காக நான் உன் கூடவே வந்தேன். உனக்கு கல்யாணம் ஆனதுமே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உன் கையை பிடிச்சிக்கிட்டு 30 வருஷமாக உங்கள் வீட்டில் தானே இருந்தேன். கொஞ்சம் கூட நீங்கள் யோசித்து பார்க்காம மனசாட்சி இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீ எதுக்காக மச்சானுக்கு தெரியாமல் என்னை பார்க்குறதுக்காக வந்தேன்? ஏங்கா, வேண்டவே வேண்டாம். மச்சானுக்கு தெரியாமல் நீ எதுக்காக வரணும்? அப்படிப்பட்ட உறவெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேசுகிறாங்க. இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு, அதான் அத்தாச்சி சொன்னாங்கல்ல, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க, வியாபாரம் நடக்கிற இடம், இங்கே வந்து வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அத்தை கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? அந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதுக்காக கொஞ்சம் கூட நீங்கள் நன்றியோடு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சுகன்யா பயங்கர கோவப்படுறாங்க. நான் சாப்பிட்டுதான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. என் புருஷன் 30 வருஷமாக அந்த வீட்டில் அடிமை வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் எடுபடியாக நடத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. இத்தனை வருஷமாக அந்த கடையில் எம்புட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. ஒரு நாளாவது ஒரு மாதத்து சம்பளமாவது கொடுத்துருப்பாங்களா? இல்லையே. நீங்கள் சாப்பிட்டதுக்காக நன்றியோடு இருங்கன்னு சொல்கிறீங்க. அது வாஸ்தவம் தான், நியாயம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என் புருஷனுக்கு எங்கே பணத்தை கொடுத்தீங்க? 30 வருஷத்துக்கான எம்புட்டு பணமோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே இப்போவே நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க.
இப்போது இங்கே மீனா இருந்துட்டு என்ன இவங்க புது ட்விஸ்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி முழிக்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு என்ன தாச்சி முழிக்கிறீங்க, பதிலே காணோம், உங்கள் தம்பி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல, ஆனால் நீங்கள் இப்போது வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது உங்கள் தம்பியை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியம். உங்ககிட்ட நான் ஒன்றும் சும்மா கேட்கலையே, என் புருஷன் 30 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அதுக்கான பணத்தை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்குறாங்க. உடனே பழனி இருந்துட்டு சுகன்யா அதெல்லாம் எதுவும் கேட்காத, அது நான் என் அக்காக்காகவும் என் மச்சானுக்காகவும் என் அக்காவோட குடும்பத்துக்காகவும் நான் அந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான பலனை நான் எதிர்பார்த்து ஒரு நாளுமே செஞ்சது கிடையாது. எதுக்காக நீ தேவையில்லாமல் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, நான் கேட்குறது தான் கரெக்டு. இங்கே பாருங்க தாச்சி, நீங்கள் வேலையாக போயிட்டு பாண்டியன்கிட்ட என் புருஷனுக்கான கிடைக்க வேண்டிய மொத்த செட்டில்மெண்ட் பணத்தையும் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதுமே நம்ம மீனா இருந்துட்டு என்னத்த நீங்கள் ஒன்று நினச்சி வந்தீங்க, இங்கே வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இவங்க. உங்களுக்கு தேவைதான் அத்தை, இந்த விஷயம் மட்டும் இப்போது மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்படிதான் பெரிய பிரச்சனையே வரும். நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு பார்த்தீங்களாங்க, பணம்னு உடனே எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது 30 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க. உங்கள் அக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்காக செஞ்சு செஞ்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் அவங்க கூட பேசவே கூடாதுங்க. பிரிஞ்ச உறவு பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒட்ட வைக்கலாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு ஏய் என்ன சுகன்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஏன் என் தம்பிக்கு என்னால் கொடுக்க முடியாதா என்ன? இங்கே பாடுறா பழனி, உனக்காக உன் மாமா பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருக்காருடா, உன்னை சும்மா விட்டுருவாருன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கான பணத்தை அவங்க தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உனக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், உனக்கு தொழில் தொடங்கி கொடுக்கணுன்ற ஐடியாவெல்லாம் உன் மாமாவுக்கு இருந்ததுடா பழனி. விடுடா, பணம் தானே, அதுக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். டே பழனி, என் கூட ஒரு வார்த்தை பேசுடா. இனிமேல் நான் எப்பவுமே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன்டா. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உன்னை துரோகின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடு பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழனிக்குமே மனசு இறங்கிடுது. இங்கே பாருக்கா, நீ பணமெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் பணத்தை எதிர்பார்த்தாலாம் எதுவுமே செய்யலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் நம்ம மீனாவுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து அவங்க தம்பியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க, நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. பழனி, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுடா, உன்னை காயப்படுத்தி அனுப்பிட்டோமே, உன்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு என் வாயிலே சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தது பழனி. எப்படியோ உன்கிட்ட நான் பேசிட்டேன். உனக்கு பணம் தானே பழனி, நான் பணத்தை உன் மாமா கிட்ட உன் மச்சாங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்டா பழனி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து என்ன இந்த பழனி ரொம்ப நேரமாக 2 பர்தா போட்ட பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்கான், ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறதுக்காக கொஞ்சம் தூரம் போய் பேசுகிறாங்க. இங்கே மீனாவோட முகத்தையுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து பார்த்துடுறாங்க. பாண்டியன் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா தானே அது, அப்போது கூட வந்திருக்கிறது கோமதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக இங்கே பழனியோட கடைக்கு வராங்க. இங்கே 2 பேரையுமே பார்த்துட்டு பயங்கர டென்ஷனாக வராங்க. கோமதி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்கவும் பாண்டியனோட வாய்ஸை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு விடவிடங்குது, அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. திரும்பி பார்க்குறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர கோவமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏங்க அது வந்து நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா, அதான் எதுக்காக வந்திருக்கேன்னு தான் இப்போ நான் கேட்க வந்தேன். எதுக்காக இவன்கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? இவன் தான் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான்ல, அதனால் இவனை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இப்போ எதுக்காக இவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லைங்க, வீட்டில் மஞ்சப்பொடி காலி ஆயிடுச்சு, அதான் மஞ்சாத்தூள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஓ மஞ்சாத்தூள் இல்லையா, ஏன் இப்படி பொய்யா சொல்கிற,
நம்ம கடை மளிகை கடையில் இல்லாத பொருளா இங்கே வந்திருக்க? சும்மா இப்படி காரணமெல்லாம் சொல்லாத. என்ன உன் தம்பி கூட உறவு கொண்டாடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ தனியாக யாருக்கும் தெரியாமல் உன் தம்பி கூட பேசி கொலாவிக்கிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. எங்கள் மீனாவுக்குமே பதட்டமாக இருக்குது. என்னப்பா மீனா, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காப்பா? உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், நேர்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி திருட்டுத்தனமாக வந்து திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு, நீங்கள் உங்கள் சண்டையெல்லாம் உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. கடைக்கு முன்னாடி எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடையோட வியாபாரம் கெடுது. ஃபஸ்ட்டு எல்லாருமா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனி இருந்துட்டு, என்ன சுகன்யா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க நம்ம கடை முன்னாடி வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துன்னு ஆகலை. அப்படி தான் நீங்களே அவங்களுக்கு யாருக்குமே ஆகலை. அப்படி இருக்கிறப்போ அவங்க எதுக்காக நம்ம இடத்துல இருக்கணும்? வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு அவமானமாக இருக்குது. பாத்தியா, இதெல்லாம் இந்த அவமானமெல்லாம் எனக்கு தேவையாடி, எதுக்காக நீங்கள் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, அண்ணே முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அதை பற்றி இப்போவே நான் பேசிடுறேன். என் புருஷன் 30 வருஷமாக உங்கள் வீட்டில் உங்கள் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்குமே நீங்கள் ₹1 பணத்தை கொடுத்ததே கிடையாது. ஏதோ என் புருஷனுக்காக நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுருக்கீங்களாமே, செஞ்ச வேலைக்கான பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்கிட்டு இனிமேல் உங்கள் பக்கம் கூட திரும்ப மாட்டோம். அதுக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமா பழனி இருந்துட்டு, சுகன்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன உன் புருஷன் சம்பளத்தை தான் நான் வச்சு பெரிய மாடி வீடு கட்டிட்டுனா என்ன? அவனுக்கான பணத்தை நான் இப்போவே எடுத்துகிட்டு வந்து உங்கள் முகத்துலேயே விட்டுறேன். தேவையில்லாமல் என்கிட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, நான் எதுவுமே தேவையில்லாமல் பேசலையேன்னு, தேவைப்படுற விஷயத்த தான் பேசியிருக்கேன். என் புருஷனுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, இப்போவே எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணனுக்கு கால் பண்ணி, பேங்க்குக்கு போயிட்டு நான் பழனி பேரில் போட்டு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் சரவணனுமே என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொன்னதை ஃபஸ்ட்டு செய்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுமே பணம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து எங்கள் பழனி கையிலே கொடுக்குறாங்க. இங்கே பாருடா, இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் எங்கள் கடையில் வேலை செஞ்சல, அதுக்கான பணம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே அடியாக நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டேன். உன்ன மாதிரியே நான் யாருமே இங்கே பார்த்ததே கிடையாது. உன்னை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன்டா. உன்னை மாதிரி முதுகில் குத்தவனை எல்லாம் நான் விட்டு வச்சிருக்கவே கூடாது. என்னமோ தெரியாமல் என் கூடவே இருந்துட்டேன். எனக்கு குழியையும் பறிச்சிட்டேன். அதில் நான் விழவும் செஞ்சுட்டேன். அதுக்காக அதிலே குழியிலே உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்காத. நான் கண்டிப்பாக உன்னை விட நல்லா வளர்ந்து காட்டுவேன்டா. யாரை நம்பியுமே இந்த பாண்டியன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. இங்கே கோமதியும் மீனாவும் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வெடிக்க போகுதோ, என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சுகன்யா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க எப்படியோ இம்புட்டு பணம் இருக்குது, இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இனி என்ன